அன்புறவுகளுக்கு வணக்கம். ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியின் சார்பில் 58 பேர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். இந்த காணொலியில் 10 பேர் இன்னும் ஏற்கனவே நம்ம காணொலியில் போடாத ஒரு 10 பேர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க யார் அப்படின்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அண்மையில் காஞ்சிபுரத்தில் சொந்த நிலத்தில் அகதியாகும் தமிழர்கள் அப்படின்ற ஒரு பொதுக்கூட்டம் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் சீமான் பேசின பிறகு காஞ்சிபுரத்தினுடைய வேட்பாளராக வெற்றி செல்வி அப்படின்றவங்கள அறிவித்தார். வெற்றி செல்வி வந்து கியாபே விஸ்வநாதன், முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதன் அவர்களுடைய பேத்தி அப்படின்னு அவர் வந்து சொன்னார். அவங்க அண்மையில் தான் நாம் தமிழர் கட்சியில் இணைந்தாங்க. அண்மையில் அப்படின்னா பஞ்சமி நில மீட்பு அப்படின்ற ஒரு பொதுக்கூட்டம், அதுக்கு ஆதரவாக ஒரு பொதுக்கூட்டம் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நிறைய இயக்கங்கள் சேர்ந்து நடத்தினாங்க. அது வந்து மாமல்லபுரத்தில் நடந்தது. அந்த கூட்டத்தில் தான் இந்த வெற்றி செல்வின்றவங்க நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சாங்க. ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க தான் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அதற்கு அடுத்தது வந்து திருத்துறைப்பூண்டியில் இரா வினோதினி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. MBA படித்த பட்டதாரி. 2021 இவங்க திருவாரூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து போட்டிட்டாங்க. ஸோ திருவாரூரில் இவங்க போட்டியிடும்போது 26,300 வாக்குகளை பெற்றாங்க. இப்போ திருத்துறைப்பூண்டி தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டிடுறாங்க. திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே எவ்வளோ வாக்குகளை வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2016 1800, 2019 10,000, 21 வந்து 15,000, 23 வந்து 23,000 வாக்குகளை வாங்கியிருக்கு. நான் ஏற்கனவே காஞ்சிபுரம் வேட்பாளர் சொன்னேன். காஞ்சிபுரத்தில் வந்து 2016 1,700, 2019 வந்து 11,000, 21 வந்து 13,000, 24 வந்து 17,000 வாக்குகளை வாங்கியிருக்கு. அதற்கு அடுத்தது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா நகரில் சி. சங்கர் அவர்கள் வழக்கறிஞர் பாசனுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சியில் அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அண்ணா நகரை பொறுத்த வரைக்கும் 4 தேர்தல்களில் எவ்வளோ வாக்குகளை வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 2,800, 19 7,800, 21 10,000, 24 வந்து 11,000 வாக்குகளை வாங்கியிருக்கு. அண்ணா நகரை பொறுத்த வரைக்கும் MK மோகன் DMKவை சார்ந்தவர். அவர் வந்து அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அதற்கு அடுத்தது வந்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ராதாபுரம். அங்கே வந்து கிரிஜா தாமரை பாண்டியன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அங்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 3,000, 19 8,800, 21 19,000, 24 குறைஞ்சிருக்கு. 21 3,000 ஓட்டு வந்து குறைஞ்சிருக்கு. 16,000 வாக்குகளை வாங்கியிருக்கு. ஸோ அதற்கு அடுத்த தொகுதி வந்து திருத்தணி 3வது சட்டமன்ற தொகுதி. திருத்தணி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார். அப்போ அங்கே வந்து 16 1000 வாக்குகள், 19 4,500, 21 12,000, 24 17,000 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கிறாங்க. அதற்கு அடுத்து வந்து கூடலூர், அதாவது நீலகிரி மாவட்டத்தில் வரக்கூடிய கூடலூர் தனி சட்டமன்ற தொகுதி. அங்கு நாம் தமிழர் கட்சியினுடைய IT விங்கினுடைய இணைச் செயலாளராக இருக்கக்கூடிய கார்த்திக் ராமகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிடுகிறார். இளங்கலை கணினி அவர் வந்து படிப்பு. ஸோ அவர் தான் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அங்கே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். 16 2,300. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீலகிரியில் 2019 நாம் தமிழர் கட்சியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளனுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. ஸோ 2019 இல்லை. 21 7,300, 24 8,900. அதற்கு அடுத்து வந்து திருவாரூரில் திருமதி அஸ்வினி பூபதி பாலன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். BSc மேக்ஸ் வந்து அவங்க வந்து படிச்சிருக்கிறாங்க. திருவாரூரில் நாம் தமிழர் கட்சியினுடைய பலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 16 1,400, 19 7,900, 21 26,300, ஆனால் 24 குறைஞ்சிருக்கு. 24,782. ஸோ திருவாரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு 25,000 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ அதற்கு அடுத்த தொகுதி வந்து தூத்துக்குடி.
தூத்துக்குடியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் யார் போட்டிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரா ஜேக்கப் அபிஷேக் தேவதாசன் அவர்கள் போட்டியிடுகிறார். அவர் வந்து பிஏ எல்எல்பி படித்த வழக்கறிஞர். தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி வாக்கு வங்கி எவ்வளோ வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16ல் 3700, 19ல் 13,000, 21ல் 30,000. போன தேர்தலில் சீமானுக்கு அடுத்து அதிகபட்ச வாக்குகள் வாங்கினது தூத்துக்குடி தொகுதியில் தான். ஆனால் 24ல் குறைஞ்சிருக்கு, அது 22,000 வாக்குகளாக இருக்குது. மேபி அங்கே கனிமொழி அவர்கள் போட்டியிட்டது ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா ஒரு கேண்டிடேட் அவங்களுடைய பலம் அதை பொறுத்தும் அங்கே வந்து வாக்கு சதவீதம் வந்து ஒரு கட்சிக்கு மாறும். ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி ஒரு குறிப்பிட்டத்தக்க வாக்கு வங்கியை வச்சுருக்கிறாங்க. ஸோ அங்கு இன்னும் பலப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் இரா ஜேக்கப் அபிஷேக் தேவதாசன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு அடுத்த சட்டமன்ற தொகுதி வந்து வால்பாறை. வால்பாறை வந்து தனி சட்டமன்ற தொகுதி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குது. அங்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பில் உமாதேவி அவர்கள் போட்டியிடுகிறார். ஸோ வால்பாறையில் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016ல் 1000 வாக்குகள், 19ல் 3000, 21ல் 7000, 24லையும் 7000. ஸோ அதற்கு அடுத்த சட்டமன்ற தொகுதி வந்து மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையத்தில் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அங்கு நாம் தமிழர் கட்சியின், அதாவது மேட்டுப்பாளையத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய பலம் வாக்கு வங்கி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016ல் 1500, 21ல் 10,000, 24ல் வந்து 12,000 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கு. நான் ஏற்கனவே 58 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அது ஒரு காணொலியாக நம்ம வந்து போட்டிருக்கோம். இந்த காணொலியில் 10 சட்டமன்ற தொகுதிகளுடைய வேட்பாளர்களை போட்டிருக்கோம். ஆகவே கிட்டத்தட்ட 68 சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர்களை நாம் தமிழர் கட்சி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அதில் 68 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கிறாங்க. ஆண்கள், பெண்கள், இஸ்லாமியர்கள் அப்படின்னு எல்லாருக்குமே அங்கே வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அறிவிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானவர் வந்து இளைஞர்களுக்கான வாய்ப்பு வந்து இளைஞர்கள், இளம் பெண்களுக்கான வாய்ப்பை வந்து சீமான் அவர்கள் கொடுத்துருக்கிறார். நிறைய மாவட்டங்களில் தொடர்ச்சியாக அவங்க வந்து பொதுக்கூட்டங்களை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்தடுத்த பொதுக்கூட்டங்களையும் சீமான் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார். அடுத்து பெரம்பலூரில் டிஎன்பிஎஸ்சிக்கு ஆதரவாக ஒரு பொதுக்கூட்டம் நடக்கும் போது அங்கு போகும்போது பெரம்பலூரில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை அறிவிப்பாங்க. அதுக்கடுத்து சேலம் மேட்டூரில் வந்து வீரப்பனுக்கு அஞ்சலி வணக்கம் செலுத்தக்கூடிய நிகழ்வு, அதற்கான பொதுக்கூட்டம் இருக்குது. அதுக்கு அடுத்தது மலைகளின் மாநாடு இந்த மாத இறுதியில் அறிவிச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் கடல்களின் அதாவது நீரின் மாநாடு, அது வந்து தூத்துக்குடியில் போட போகிறோம் அப்படின்றத அறிவிச்சிருக்கிறார். ஸோ ஒவ்வொரு மாவட்டமாக போகும்போது அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்களை சீமான் அவர்கள் அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஸோ இதுதான் நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்து இருக்கிறாங்க. இன்னும் யார் யார் வேட்பாளர்களாக வராங்க அப்படின்றத அடுத்தடுத்த காணொளிகளில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.